ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. புதுமை பெண் திட்டம் இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தையும், எந்தெந்த பள்ளிகளில் படிக்கிற பசங்களுக்கு காலேஜ் படிக்கும்பொழுது மாதம் 1000 ரூபாய் வரும், அது எந்தெந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கும் இருக்குது, அது எந்தெந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி ப்ளஸ் 3, 4, 5 ஆண்டுகள் கல்லூரி படிப்புக்கும் இருக்கா, எங்கே எப்படி அப்ளை பண்ணலாம், இதை பற்றியெல்லாம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 வாங்கும் வழிமுறைகள் இதோ. பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கக்கூடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தில் எப்படி விண்ணப்பிப்பது, யார் யார் விண்ணப்பம் செய்யலாம், அதனுடைய வழிமுறைகள் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி இந்த ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் திருமணமாகி தாலிக்கு தங்கம் திட்டம் தான் இருந்துச்சு. அதாவது உயர்கல்வி படித்தவங்களுக்கு 50,000 ரூபாயும் 12ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு 25,000 ரூபாய்ன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த திட்டத்தை உயர்கல்வி உறுதி திட்டம்னு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தோட வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி படிப்பை முடிச்சுட்டு உயர்கல்வி படிப்பையும் முழுமையாக படிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் உயர்கல்வி உறுதி திட்டம். ஸோ இதோட திட்டத்தை பார்க்கலாம். இந்த திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உயர்கல்வி படிப்பு முடிவும் வரை கல்வி உதவித்தொகையை அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்ய போகிறாங்க. முதலாக இளநிலை படிப்பை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அதாவது பிஎஸ்சி, பிகாம், இது மட்டும் இளநிலை படிப்பு மட்டும் கலை அறிவியல் தொழில்முறை படிப்பு மாணவர்களுக்கு மட்டும் தான் வழங்கப்பட்டது. இப்போ அதோட இணை மருத்துவம், டிப்ளமா, ஐடிஐ, இளநிலை, முதுநிலை இடைநிறுத்த படிப்புகள் அதில் படித்த மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்க போகிறாங்க. உயர்கல்வியில் அதிக சேர்க்கையை உருவாக்கணுன்ற நோக்கத்தோட ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணுன்றதுக்காக கிராமப்புற மாணவிகள் 12ஆம் வகுப்பு நிறைவு பெற்றதுமே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் இந்த குழந்தை திருமணத்தை தடுக்க தான் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிப்பு படிக்கணும். உயர்கல்வி படிப்பது மூலமாக மாணவ மாணவிகளுடைய தொழில் வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பொருளாதார ரீதியாக மாணவ மாணவிகளுக்கு உதவணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க. ஸோ இதில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும், இது ஒன்று. ரெண்டாவது, பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆதி திராவிட நலப்பள்ளி, நகராட்சி மாநகராட்சி பள்ளி, பழங்குடியினர் நலப்பள்ளி, கலர்சீர் மரபினர் பள்ளி, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளி, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளி, வனத்துறை பள்ளி. ஸோ இது மாதிரி பள்ளிகளுக்கும் வழங்குவாங்க. அண்ட் தென் இன்னொன்று முக்கியமான விஷயம், இலவச கட்டாய கல்வி, அதாவது ஆர்டியில் சேர்க்குறாங்க இல்லையா, மெட்ரிகுலேஷன்ஸ் மூலமா 8ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். சயின்ஸ், டிப்ளமா, ஐடிஐ, நர்சிங், இந்த மாதிரி எந்த உயர்கல்வி பிரிவையும் எடுத்து படிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பாக இருந்தால் 3 ஆண்டுகள் முழுவதுமாக 1000 வழங்கப்படும். தொழில் படிப்பு, அதாவது இன்ஜினியரிங் 4 ஆண்டுகளுக்கும், மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு, அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு மருத்துவ கல்வியில் 5 ஆண்டு படிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு 5 ஆண்டுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படும். ஸோ 3 ஆண்டு படிக்கிறவங்களுக்கும் மாதம் 1000 ரூபான்னு சொல்லி வருஷத்துக்கு 12,000 ரூபான்னு போடுவாங்க. 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள்னு எல்லா படிப்புகளுக்குமே போடுவாங்க. அண்ட் தென் ரெகுலர் கல்லூரியில் நேரடியாக படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். கரஸில், அதாவது தொலைதூர கல்வியோ திறந்தவெளி கல்வி நிலையத்தில் படிக்கிறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காது. ஸோ இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தாங்க விண்ணப்பம் செய்ய முடியும், வேறு எந்த வழியும் கிடையாது. ஆன்லைனில் பண்ணும்பொழுது மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும்ட்டு ஆன்லைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. www.pudhumaipen.tn.government.in and then www.penkalvi.tn.government.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை, இல்லை புகார் தெரிவிக்கணும் ஏதாவது இருந்துச்சுன்னா 141417 அப்படின்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களையும் உங்களுக்கு புகார்களையும் பதிவு செய்யலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவு அதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் புதுமை பெண் திட்டம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் முக்கியமானது, ஆர்டி மூலமா மெட்ரிகுலேஷன் சேர்ந்த பிள்ளைகளும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.